அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு. ஜான் சாமுவேல் புத்தகத்திலிருந்து 23வது பாடம் வினைப்பொருட்கள். இதை பற்றி 23 கொஷின் இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், திராவிட மொழிகளின் வினைச்சொற்கள் ஏவல், வியங்கோல் என்பன போன்ற பல பொருட்களில் வரும். நம்ம பார்த்தோம் திராவிட மொழிகளில் வினைச்சொற்கள் இருக்குன்னு பார்த்தோம். அந்த வினைச்சொற்கள் ஏவல், வியங்கோல் போன்ற பல பொருட்களை வரும். வினை தன்வினை, பிறவினை, இயங்கு வினை அப்படின்னு சொல்லி பல வகைப்படுன்னு பார்த்தோம். அதில் பொருள் அடிப்படையில் பார்த்தோன்னா ஏவல், பொருள், வியங்கோல் அப்படின்னு சொல்லி 2 வகை இருக்குது. 2வது பாயிண்ட்டு, திராவிட மொழிகளில் வினை நிலையுறுத்தல் என்ற ஒரு வினைப்பொருளே உண்டு என்றும் ஏனைய வினைப்பொருட்கள் உணர்த்த கூட்டு வடிவங்களை பயன்படுத்தப்படுகின்றன என்றும் கூறுபவர் டாக்டர் கால்டுவெல். திராவிட மொழிகளில் வினை நிலையுறுத்தல் அப்படிங்கிற ஒரே ஒரு வினைப்பொருள் தான் இருக்குது. மற்றவை எல்லாமே கூட்டு வடிவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏவல், வியங்கோல்லாம் பார்த்தோம். அந்த பொருளில் ஏவல், வியங்கோல் அப்படிங்கிற பொருளில் வினைச்சொற்கள் வரும் அப்படின்னு. ஆனால் இப்போ கால்டுவெல் என்ன சொல்கிறாருன்னா, வினை நிலையுறுத்தல் அப்படிங்கிற பொருளில் மட்டும்தான் வரும், மீதி எல்லாமே வினைப்பொருட்களோட கூட்டு வடிவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது பாயிண்ட்டு, திராவிட மொழிகளில் வினைப்பொருட்களின் வேறுபாட்டை உருபன்கள் நிலையிலும் வேறு சில விடங்களிலும் தொடரளவிலும் காண முடிகின்றது. இப்போ திராவிட மொழிகளை வினை பொருட்களோட வேறுபாட்டை உருபன் நிலையிலும் அப்படின்னா, உருபன் அப்படிங்கிறது ஒரே ஒரு லெட்ரு மட்டும் இருந்துச்சுன்னா அது உருபன், இல்லை ஒரு 2-3 லெட்ரு தொடர்ந்து வந்துச்சுன்னா தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலையிலையும் உருபன் நிலையும் தொடர் நிலையிலையும் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உருபன் நிலைக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா வா அப்படிங்கிறது உருபன் நிலை, இருந்தான் அப்படிங்கிறது தொடர்நிலை. அதாவது ஒரு லெட்ரு வந்தால் உருபன் நிலை, தொடர்ச்சியாக வந்துச்சுன்னா தொடர்நிலை. 4வது பாயிண்ட்டு, உருபன்களின் நிலையில் வினைப்பொருட்களை காட்ட பயன்படுத்துவது இடைநிலை விகுதிகள். உருபன்களின் நிலையில் வினைப்பொருட்களை காட்ட பயன்படுது. இப்போ ஒரு லெட்ரு மட்டும் வருது, அது நம்மளுக்கு வினைப்பொருளை காட்ட பயன்படுது அப்படின்னா அது என்னவா இருக்குன்னா, ஒன்று இடைநிலையாக இருக்கும், இல்லைன்னா விகுதியாக இருக்கும். இடைநிலை, விகுதி இது ரெண்டும் ஏதோ ஒரு உருபன் நிலையில் நம்மளுக்கு வினைப்பொருட்களை காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5வது பாயிண்ட்டு, தொடர்நிலையில் வினைப்பொருட்களை காட்ட பயன்படுத்துவது துணை வினைகள். உருபன் நிலையில் இடைநிலையும் விகுதியும் வினைப்பொருட்களை காட்ட பயன்படுது. அதுவே தொடர நிலையில் பார்த்தோன்னா துணை வினைகள் வினைப்பொருட்களை காட்ட பயன்படுகிறது. 6வது பாயிண்ட்டு, திராவிட மொழிகளின் திராவிட மொழிகளின் வினைகளை அவை உணர்த்தும் பொருள்களுக்கேற்ப ஏவல் வினை, வியங்கோல் வினை, செயலெஞ்சு வினை, நிபந்தனை வினை, வினை நிலையுறுத்தல் என்று பல வகைப்படுத்துவர். திராவிட மொழிகளோட வினையை அந்த வினைக்கான பொருளுக்கு ஏற்ப ஏவல் வினை, வியங்கோல் வினை, செயலெஞ்சு வினை, நிபந்தனை வினை, வினை நிலையுறுத்தல் என்று பல வகைப்படுத்துவர். 7வது பாயிண்ட்டு, கட்டளையிடும் நிலையில் அமைவது ஏவல் வினை. ஏவல்னால் நம்மளுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு நம்ம ஆர்டர் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் ஏவல் அப்படின்னு சொல்லுவோம். அதான் கட்டளையிடும் நிலையில் அமைவது ஏவல் வினை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏவல் பொருள் தரும் வினைகளை உடன்பாடு, எதிர்மறை என 2ஆக பிரிக்கலாம். ஏவலை உடன்பாடு, எதிர்மறை அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கலாம். ஏவல் வினையை உடன்பாட்டு வினை, எதிர்மறை வினை அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கலாம். 9வது பாயிண்ட்டு, ஏவல் முன்னிலையில் வரும். ஏவல் வினை எப்பயுமே முன்னிலையில் தான் வரும். நம்ம ஒருத்தவங்க கிட்ட கட்டளை போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி இருக்கவங்க கிட்ட தான் கட்டளை போடுவோம். இப்போ ஏவல் அப்படிங்கிறது எப்பயுமே முன்னிலையில் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10வது பாயிண்ட்டு, ஏவல் வினைகள் முன்னிலை ஒருமை ஏவல், முன்னிலை பன்மை ஏவல் என்று எண் வேறுபாட்டை காட்டி நிற்கின்றன. இப்போ ஏவல் அப்படின்னாலே முன்னிலையில் தான் வரும் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது முன்னிலையில் ஒருத்தவங்களாகவும் இருக்கலாம், பல பேராகவும் இருக்கலாம். இப்போ ஒருத்தவங்க மட்டும் இருந்தாங்கன்னா ஒருமை ஏவல், பன்மை. இப்போ ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கட்டளை போடுறாங்கன்னா அது முன்னிலை பன்மை ஏவல் அப்படின்னு சொல்லி எண் வேறுபாட்டை காட்டி நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 11வது பாயிண்ட்டு, திராவிட மொழிகளில் ஏவல் வினைகளுக்கென தனி விகுதிகள் கிடையாது. திராவிட மொழிகளில் ஏவல் வினைகளுக்குன்னு சொல்லி தனி விகுதிகள் கிடையாது. 12வது பாயிண்ட்டு, வினையடி சொற்களே முன்னிலை ஒருமைக்குரிய ஏவல் வடிவங்களாக அமைகின்றன. வினையடி சொற்களே முன்னிலை ஒருமைக்குரிய ஏவல் வடிவங்களாக அமைகின்றன.
வினையடி சொற்கள். இப்போ செய்தான் அப்படிங்கிறதுல செய் அப்படிங்கிறது வந்து வினையடி சொல்லாக எடுத்துக்குவோம். அது அந்த செய் அப்படிங்கிற வேர்டு தான் முன்னிலை ஒருமைக்குரிய ஏவல் வடிவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 13வது பாயிண்ட்டு, சில மொழிகளில் வினையடி சொல்லோடு முன்னிலை ஒருமைக்குரிய விகுதியும் பன்மைக்குரிய விகுதியும் இணைக்கப்படுதல் உண்டு. இப்போ செய்தான் அப்படிங்கிறதுல செய் அப்படிங்கிறது மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா முன்னிலை ஒருமைக்குரிய ஏவல்னு பார்த்தோம். அந்த முன்னிலை ஒருமைக்குரிய ஏவல் இருக்கு இல்லையா, அந்த செய்தான் அப்படிங்கிறதுக்குள்ள செய் அப்படிங்கிற வார்த்தையில் செய்தான் அப்படின்னு ஒருமைக்குரிய விகுதியும் அல்லது செய்தார்கள் அப்படின்னு சொல்லி பன்மைக்குரிய விகுதியிலும் என்ன பண்ணலாம், இணைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 14வது பாயிண்ட்டு, தொல்காப்பியர் வியங்கோல் வினையை பற்றி குறிப்பிட்ட போதிலும் ஏவல் வினையை தனியாக குறிப்பிட்டு சொல்லவில்லை. தொல்காப்பியர் வியங்கோல் வினையை பற்றி சொல்லியிருக்காரு, ஆனால் ஏவல் வினையை பற்றி எதுவுமே குறிப்பிட்டு எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 15வது பாயிண்ட்டு, வினைப்பகுதிகள் மட்டுமின்றி அவற்றோடு இகரம் இணைந்து ஊக்கி காட்டி தேர்ச்சி என்று அமைகின்ற ஏவல் வடிவங்களை கலித்தொகையில் காணலாம். வினைப்பகுதிகள் மட்டுமின்றி அவற்றோடு இகரம் இணைந்து ஊக்கி காட்டி தேர்ச்சி எனும் அமைகின்ற ஏவல் வடிவங்கள் எந்த நூலில் இருக்குன்னு பார்த்தோன்னா, ஏவல் வடிவங்கள் வந்து கலித்தொகையில் இருக்குது. வினைப்பகுதிகள் மட்டுமின்றி அவற்றோடு இகரம் இணைந்து ஊக்கி காட்டி தேர்ச்சி என்று அமைகின்ற ஏவல் வடிவங்கள் கலித்தொகையில் காண்கிறோம். 16வது பாயிண்ட்டு, மென்கள் எனும் வடிவங்கள் சிலப்பதிகாரம், தேவாரம் போன்ற இலக்கியங்கள் இடம்பெறுகின்றன. செய்மின்கள் அப்படின்னு சொல்லி வர வடிவங்கள் எந்தெந்த நூலில் இருக்குன்னா சிலப்பதிகாரம், தேவாரம் போன்ற இலக்கியங்களில் இடம்பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. 17வது பாயிண்ட்டு, வினைப்பகுதியோடு உக என்ற விகுதியை இணைத்து மரியாதை ஏவல் அமைக்கும் மரபு மலையாள மொழியில் உள்ளது. இப்போ வினைப்பகுதி இருக்குது, அந்த வினைப்பகுதியோட உக அப்படிங்கிற விகுதி. இப்போ நம்ம தொழிற்பெயர்னா தல் அப்படிங்கிற விகுதி சேர்த்துறோம், மை விகுதி சேர்த்துறோம். அந்த மாதிரி உக அப்படிங்கிற விகுதியை இணைத்து மரியாதை ஏவல் அமைக்கும் மரபு எந்த மொழியில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா மலையாள மொழியில் இருக்குது. இப்போ ஓதுங்கிறது கூட உக சேர்த்து ஓதுக அப்படிங்கிறது வந்து மலையாள மொழியில் இருக்க பண்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18வது பாயிண்ட்டு, கோடாமொழியில் வினையடி சொல்லோடு மகரம் இணைந்து பன்மை ஏவல் வடிவங்கள் அமைகின்றன. கோடாமொழியில் வினையடி சொல்லோடு மகரம் இணைந்து பன்மை ஏவல் வடிவங்கள் அமைகின்றன. வினையடி சொல்றது இல்லையா, இப்போ செய் அப்படிங்கிற வேர்டு இருந்துச்சுன்னா அது கூட மகரம் வந்து இணைந்து பன்மை ஏவல் வடிவமாக அமைகிறது எதுன்னு பார்த்தோன்னா கோடாமொழி. 17வது பாயிண்ட்டு, வாழ்த்துதல், வைதல், விரும்பல் முதலிய பொருட்களில் வருவதாக இலக்கண ஆசிரியர்கள் குறிப்பிடுவது எது அப்படின்னா வியங்கோல் வினை. வாழ்த்துதல், வைதல், விரும்பல் முதலிய பொருட்களில் வருவதாக இலக்கண ஆசிரியர்கள் குறிப்பிடுவது வியங்கோல் வினை. 18வது பாயிண்ட்டு, ஏவல் முன்னிலைக்கு மட்டும் உரியது என்றும் வியங்கோல் இருதினை ஐம்பால் மூவிடங்களில் வரும் என்றும் இவ்விரண்டையும் வேறுபடுத்தி காட்டுபவர் நன்னூலார். ஏவல் வந்து முன்னிலைக்கு மட்டும்தான் உரியது, ஆனால் வியங்கோல் இருதினை ஐம்பால் மூவிடங்களில் வரும் என்றும் இவ்விரண்டையும் வேறுபடுத்தி காட்டுபவர் நன்னூலார். இதுவே தொல்காப்பியர் பார்த்தோம், இது வியங்கோல் பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காரு, ஏவல் பற்றி சொல்லலை அப்படின்னு பார்த்தோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நன்னூலார் ரெண்டுக்குமே விளக்கம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 19வது பாயிண்ட்டு, ஏவலை போன்று எதிர்மறை உடன்பாடு ஆகிய இரு வடிவங்கள் வியங்கோலிலும் உள்ளன. வியங்கோல் வினையிலையும் பார்த்தோன்னா எதிர்மறை உடன்பாடு ஆகிய இரு வடிவங்கள் இருக்குது. தமிழ் மொழியில் இயற், கா என்பன வியங்கோல் விகுதிகளாக உள்ளன. வியங்கோல் விகுதிகள் எதுன்னு பார்த்தோம்னா இயற், கா, இதுதான் தமிழ் மொழியில் வியங்கோல் விகுதிகள். 21வது பாயிண்ட்டு, திராவிட மொழிகளில் எச்சங்களும் வியங்கோல்களுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு உண்டு என்றும் தொடக்க காலத்தில் எச்ச வடிவங்களே வியங்கோலாக இருந்திருக்க வேண்டும் என்றும் கா விகுதி மிக பிற்காலத்தில் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்றும் கருதுபவர் PS சுப்பிரமணியம். திராவிட மொழிகளில் எச்சங்கள் வியங்கோல் ரெண்டுக்குமே நெருங்கிய தொடர்பு இருக்குது.
தொடக்க காலத்தில் எச்ச வடிவங்கள் தான் வியங்கோள்களாக இருந்திருக்கும் அப்படின்னும் இந்த கா விகுதியில் பின்னாடி தான் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பிஎஸ் சுப்பிரமணியம். நம்ம எச்சங்கள் பற்றி முன்னாடி பார்த்தோம், வினை எச்சம் பெயர் எச்சம் அப்படின்னு. அந்த எச்சங்களுக்கும் வியங்கோல் வினைகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதுவே தொடக்க காலத்தில் எச்ச வடிவங்கள் தான் வியங்கோள்களாக இருந்திருக்கணும், பிற்காலத்தில் தான் கா விகுதியில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னவர் பிஎஸ் சுப்பிரமணியம். 22வது பாயிண்ட்டு, செயலஞ்சு வினையை தனி வகையாக கொள்ளும் மொழி ஐரோப்பிய மொழி. செயலஞ்சு வினையை தனி வகையாக கொள்ளும் மொழி ஐரோப்பிய மொழி. செயலஞ்சு வினைகளை பெயரச்ச வடிவங்கள் என்றும் வினையச்ச வடிவங்கள் என்றும் இரண்டாக பகுப்பர். செயலஞ்சு வடிவம் இருக்க மொழி எதுன்னு பார்த்தோன்னா ஐரோப்பிய மொழி. அதே செயலஞ்சு வினைகளை பெயரச்சம் வினையச்சம் சொல்லி ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. 24வது பாயிண்ட்டு, தெலுங்கு போன்ற மொழிகளில் தொழிற்பெயர்களை செயலஞ்சு வினைகளாக நிற்பதாக குறிப்பிடுபவர் டாக்டர் கால்டுவெல். இப்போ ஐரோப்பிய மொழியில் செயலஞ்சு வினை இருந்துச்சுன்னு பார்த்தோம், அதை பெயரச்சும் வினையச்சும் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு மொழியில் தொழிற்பெயர்கள் தான் செயலஞ்சு வினைகளாக நிற்கிது அப்படின்னு சொன்னவர் டாக்டர் கால்டுவெல். 25வது பாயிண்ட்டு, தொழிற்பெயர்களே செயலஞ்சு வினைகளாக நிற்பது பிராகுயி குரூக் போன்ற வட திராவிட மொழிகளில் இருக்குது. இப்போ தெலுங்கு மொழியில் தொழிற்பெயர்கள் தான் செயலஞ்சு வினைகளாக நிற்கிதுன்னு கால்டுவர் சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ பார்த்தோன்னா பிராகுயி குரூக் போன்ற வட திராவிட மொழிகள்லேயும் தொழிற்பெயர்கள் தான் செயலஞ்சு வினைகளாக நிற்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிபந்தனை வினை மிக தெளிவாக அமைவது இந்தோ ஐரோப்பிய மொழி துருக்கி பினிசிய மொழி. நிபந்தனை வினை மிக தெளிவாக அமைவது இந்தோ ஐரோப்பிய மொழி துருக்கி பினிசிய மொழி. 27வது பாயிண்ட்டு, திராவிட மொழி வினைச்சொற்களும் நிபந்தனை வினைப்பொருளை உணர்த்த வல்லன. திராவிட மொழியில் இருக்க வினைச்சொற்களும் எந்த பொருளை உணர்த்துதுன்னா நிபந்தனை வினைப்பொருளை உணர்த்துது. 28வது பாயிண்ட்டு, ஏழாம் வேற்றுமை பொருளில் வரும் கால் கடை போன்ற உறுப்புகள் சேர்ந்தும் நிபந்தனை வினைகள் அமையும். நிபந்தனை வினைகளாக வேற்றுமையில் எத்தனாவது வேற்றுமை வரும்னா ஏழாம் வேற்றுமை வரும். அதோட உறுப்புகள் என்னென்னு பார்த்தோன்னா கால் கடை. இதான் சொல்கிறாங்க, ஏழாம் வேற்றுமை பொருளில் வரும் கால் கடை போன்ற உறுப்புகள் சேர்ந்தும் நிபந்தனை வினைகள் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு 28 கொஷின் பார்த்தோம். நாளைக்கு அடுத்த பாடத்தில் இருந்து கொஷின் பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.